வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐம் கணேசன். இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக சொல்லலாம். என்னன்னா, ஒன்று வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், அனதர் ஒன் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இது மாதிரி ரெண்டு இருக்கு. இந்த டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, binomial distribution, Poisson distribution, and geometric distribution. இந்த மூணு டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வரும். அதுவே இந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது தவிர சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, வயபிள் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்கு. அது இப்போ அவ்வளோ சிலபஸ்ல இல்லாதனால நம்ம அதை பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மொத்தம் 6 டிஸ்ட்ரிபியூஷன், இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. அதில் இந்த மூணுமே வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மூணுமே வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து இந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன் அண்ட் அது ரிலேட்டடான ஃபார்முலாவை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்ப்போம். இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். 2 மார்க்ல கேட்பாங்க. ஸ்டேட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா இது எழுதிடலாம். A discrete random variable x is said to follow binomial distribution if its for probability mass function, simply PMF சொல்லலாம், is given by P of x is equal to x is ncx p power x q power n minus x. இதுதான் வந்து binomial distributionோட PMF. ஒரு x வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to n, அதில் qன்றது 1 minus p. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதினீங்கன்னா போதும் அந்த 2 மார்க்கு. ஸோ இதில் முக்கியமான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். P of x equal to xன்றது ncx p power x q power n minus x. இதுதான் முக்கியமான ஃபார்முலா ஃபார் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இது தெரிஞ்ச பிறகு இதுல என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, மீன் கண்டிப்பா தெரியணும். இப்போ இதுல மீன் பார்த்தீங்கன்னா np, வேரியன்ஸ் வந்து npq, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்பவுமே என்னன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் என்ன வருதோ அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ தட்ஸ் வை ரூட் ஆஃப் npq. அண்ட் mgf ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து q plus p into e power t the whole power n. இந்த mgf ஒரு நோட்டேஷன் இருக்கு, mx of t அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணி காட்டலாம். சரிங்களா? ஸோ ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட PMF இதை நீங்க பைகாட் பண்ணி ஆகணும். அதோட மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், mgf இது எல்லாமே ஃபார்முலாவா நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான ப்ரூஃப் வந்து சம்டைம் 8 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. என்னன்னா, ஃபைண்ட் தி mgf ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் செப்பரேட்டா போடுறேன். இப்போ வந்து டெஃபினிஷனும் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா Poisson distribution. அதை பார்ப்போம். So Poisson distribution, a discrete random variable x is said to follow Poisson distribution if its probability mass function is given by P of x equal to x is e power minus lambda power x by x factorial. இதுல x வந்து 0, 1, 2 etc. பைனாமியலுக்கும் பாய்சானுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அங்க 0, 1, 2 அப் டு n வரைக்கும் தான் போடுவாங்க. இதுல வந்து அப் டு எக்ஸெட்ரா அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும். அண்ட் லாம்டா கிரேட்டர் தென் 0. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க. டெஃபினிஷன் ஒன்ஸ் எழுதும்போது பைனாமியல்ல வந்து அப் டு என்ல நிறுத்தணும், பாய்சான்ல எக்ஸெட்ரா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். சரிங்களா? சரி, இப்போ இதுலயும் வந்து PMF வந்து இதை பைகாட் பண்ணிக்கணும். e பவர் மைனஸ் லாம்டா பவர் x பை x ஃபேக்டோரியல். ஸோ இதோட அடுத்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Poisson டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து லாம்டா, வேரியன்ஸும் லாம்டா தான். ஸோ Poisson டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீனும் வேரியன்ஸும் சேம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் as I told பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் சொன்னேன். ஸோ ரூட் ஆஃப் லாம்டா. mgf வந்து பார்த்தீங்கன்னா e பவர் லாம்டா இன்ட்டு e பவர் t மைனஸ் 1. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி mx of t ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுலையும் Poisson டிஸ்ட்ரிபியூஷன்லையும் PMF, மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் பைகாட் பண்ணிக்கோங்க. mgf வெரி ரேராக தான் தேவைப்படும், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்த டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனான ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இப்போ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, a discrete random variable x is said to follow geometric distribution if its probability mass function is given by. இப்போ இந்த geometric distributionல probability mass function ரெண்டு டைப்பா எழுதலாம். ஒன்னு வந்து q power x minus 1 into p, இன்னொன்று வந்து q power x into p. எது வேணா எழுதலாம். ஆனா எழுதும்போது x minus 1 போட்டிங்கன்னா x வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே x மட்டும் போட்டிங்கன்னா அது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணா போதும், ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் there are 2 PMF for the geometric distribution. சரிங்களா? ஸோ இதோட மெயின் வேரியன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். ஓகே, இதோட மெயின் வேரியன்ஸ் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற PMF பொறுத்து கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும், டிஃபர் ஆகும்.
நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் டு ஃபைண்ட் மீன் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப அதுல மீன் வந்து பாத்தீங்கன்னா q by p, வேரியன்ஸ் q by p ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரூட் ஆஃப் q by p. அத mgf வந்து பாத்தீங்கன்னா qp by 1 minus q into e power t. ஸோ இதுவும் mx of t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுல ரொம்ப மீன் வேரியன்ஸ் பைகாட் பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது, ரொம்ப அதிகமா தேவைப்படாது. மெயினா பைனாமியல் அண்ட் பாய்சான்ல தான் மீன் அண்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா தரவா வச்சிருக்கணும். இது ரொம்ப ரேரா தான் யூஸ் ஆகும். பட் யூ ஷுட் நோ தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இனி வரப்போற வீடியோ இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண சம் போடலாம் நம்ம.